கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் எல்லா வேதனைகளுக்கும், உங்கள் எல்லா சோதனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக என் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் சிந்தித்து தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது 2 நிருபங்களை எழுதினார். 2 நிருபங்களில் முதல் நிருபம் 10வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் வரும்பொழுது அவர் இப்படி எழுதினதை நாம் வாசித்தோம். என்னது? சோதனை, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை உண்டு. சோதனை என்றால் அது டெஸ்ட், பரீட்சையின் அனுபவமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த சோதனையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அந்த சோதனை நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் வருகிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. பிசாசானவன் பல விதங்களில் சோதிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதாக நாம் பிரயாசப்பட வேண்டும். சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டு. சோதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வராமல் இருந்தால் அவன் பிரயாசப்பட முடியாது. அவன் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அவன் போக முடியாது. உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் ஒரு மாணவன் தான் 1 வருட காலம் படித்த அந்த பாடங்களை அவன் ஏற்றுக்கொண்டு, அவன் அறிந்து கொண்டு, அவன் ஒரு டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அடுத்த வகுப்புக்கு தேர்வாகி அடுத்த வகுப்புக்கு கடந்து போகிறவனாய் இருக்கிறான். அதே போல எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளோட, பல பிரயாசங்களோட, பல வேதனைகளோட கடந்து போக வேண்டும். ஆனால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை. மனுஷனுக்கு பலவித வியாதிகள் மூலமாய், பிரச்சனைகள் மூலமாய், உபத்திரவங்கள் மூலமாய் பலவிதமான சோதனைகள் உருவாகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அனுபவபூர்வமாய், உலகபூர்வமாய் நாம் அறிந்து கொள்ளவும் முடியும். அப்போ மனுஷனுக்கு என்ன சோதனை நேரிடுமோ அந்த சோதனை தான் நமக்கு நடக்கிறது. என் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பலவிதமான சோதனை நடந்தது. பிசாசு சோதித்தான். ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் உபவாசம் இருந்து, உபவாசம் முடியும் போது நேர வந்து நிற்கிறான் பிசாசானவன். வந்து அவரை சோதிக்கிறான். அந்த சோதனையை அவர் ஜெயித்தார். அந்த சோதனையை ஜெயித்த பின்பு பிசாசால் அவரோடு கூட எதிர்த்து நிற்க முடியவில்லை, கூட நிற்க முடியவில்லை, மீண்டும் அவரை சோதிக்க முடியவில்லை. அவன் அப்பொழுது அவரை விட்டு ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் இயேசுவையே பிசாசானவன் சோதிப்பானேனால் நம்மளையும் சோதிக்க அவன் வாய்ப்பை தேடிக் கொண்டிருக்கிறான். கவனிங்கள், யோபுவை சோதிக்கும்படியாக பல விதங்களிலே அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் யோபுவையும் யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார். அப்பொழுது பிசாசானவன் அவனுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாய், அவனுடைய ஜீவிதங்களை கெடுக்கும்படியாய் போராடுகிறான். கர்த்தரிடத்தில் இந்த உத்தரவு பெற்றுக்கொண்டு
எல்லாவற்றையும் நிர்மலமாக்குகிறான். ஆனால் அந்த சோதனையில் யோபு திடமாக இருந்தார். மனக்கலக்கமே அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் கொடுத்தார், எவ்வளவு அழிந்தது, பிள்ளைகள் செத்தார்கள், பொருட்கள் சேதமடைந்தது, அவனுடைய விவசாய நிலங்கள் சேதமடைந்தது, மிருக ஜீவன்கள் சேதமடைந்தது, எல்லாம் நாசமாயிற்று. அவர் சொல்லுகிற வார்த்தை நிதானத்தோடு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 42வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், யோபு பேசினதை போல நிதானமாய் அவர்கள் பேசவில்லை, ஆகையினால இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவில்லை. யோபு பாவம் செய்யாதபடியினால யோபு பேசினதை போல நிதானமாய் அவர்கள் பேசவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த சோதனையை யோபு ஜெயித்த பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் யோபுவுக்கு வந்தது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்ப மனுஷனுக்கு சோதனை உண்டு. சிலர் சொல்லுவார்கள், ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால், தேவனுடைய ஆலயத்துக்கு ஒரு சோதனையும் வராது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், கர்த்தர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரால் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு. அதை தாங்கக்கூடிய பலனையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதுதான் தேவன் நமக்கு தருகிற பலன். ஒரு மனிதன் தெய்வ பலத்தினாலே இடைகட்டப்படும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்படும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். அப்ப நம்முடைய லெவல் என்ன, எந்த அளவுக்கு நாம் சோதனையை தாங்குவோம் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினால நாம் தாங்கக்கூடிய சோதனைகளை நமக்கு அனுமதித்து சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் வழியையும் உண்டாக்கி கொடுக்கிறார். அப்படியானால் பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசித்து பாருங்கள். சோதனை வரலாம், பாண்டுகள் வரலாம், ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அதோடு கூட ஒரு வழியை, ஒரு பாதையை, ஒரு புதிய பாதையை, சோதனையினூடே நீ நடக்கும் பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்க. சோதனை முடிகிறதற்கு முன்பாகவே சோதனையோடு கூட, சோதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கி கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சோதனையின் அனுபவங்களில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வ ஜனமே, உங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கை, தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை என் ஆண்டவர் உருவாக்கி தருவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். பலத்தால் ஆண்டவர் இடைக்கட்டுகிற கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் சோதனையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படியாய், சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு பெரிய வழியை கர்த்தர் உருவாக்கி தருவார். வேதத்தை நாம் வாசிக்கும் போது என் ஆண்டவர் 3 வழிகளை வைத்திருக்கிறார் நமக்கு முன்பாக. நாம் தியானிப்போமா? முதலாவது வேதம் சொல்லுகிறது, 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாவர்களாக நியாய தீர்ப்புக்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கவனிங்கள், தேவனாகிய கர்த்தரிடத்துல யார் பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்களோ, தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, கர்த்தரே ஆண்டவர், அவரை தவிர ஒரு தெய்வம் எனக்கு இல்லை, நான் எந்த சூழ்நிலையிலேயும் எந்த நிலைமையிலையும் நான் அவரை ஆராதிப்பேன், நான் அவரை மகிமைப்படுத்துவேன், அவரே எனக்கு நித்திய தேவன் என்று சொல்லி யார் தெய்வ பக்தி உடையவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு தைரியம் உடையவர்களாய் இருக்கிறார்களோ
அவர்களை என் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சோதனை என்று விடுதலையாக்குகிறார். கவனித்து பாருங்கள். சோதனை வரும் பொழுது அநேகர் இடறி போகிறார்கள். ஐயோ, நான் ஆராதனைக்கு போறேனே, நான் காணிக்கை கொடுக்கிறேனே, நான் உபவாச ஜபத்துக்கு போறேனே, நான் காத்திருப்பு ஜபத்துக்கு போறேனே, நான் எல்லா ஆராதனைகளிலேயும் பங்கு கொள்கிறேன். நன்றி தேவஜனமே. சோதனை மனுஷனுக்கு உண்டு. அந்த மனிதன் சோதனைக்கு அகப்படும் பொழுது தேவ பக்தியை விட்டு அவன் ஓடி போகிறவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒன்றை கவனியுங்கள். தெய்வ பக்தி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ பக்தி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், தேவ பக்தி உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கும் என்றால், தேவ பக்தி உங்கள் வாழ்க்கையில் மிகவும் ஆழமாய் வேரூன்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோதனை வரும் பொழுது என் ஆண்டவர் தேவ பக்தி நிமித்தம் காத்து கொள்ளுவார். சொல்லுவார், இவ்வளவு சோதனை வந்த பின்பும், இவ்வளவு பாடுகள் வந்த பின்பும், இவ்வளவு வேதனைகளை இந்த பிள்ளை அனுபவித்த பின்பும் என் மேல் எவ்வளவு விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். எவ்வளவு விசுவாசம்! யோபுவுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. கர்த்தரனை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, கர்த்தரனை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, நான் அவர் மேல பக்தி உள்ளவனாய் இருப்பேன், வைராக்கியம் உள்ளவனாய் இருப்பேன், அவரையே சார்ந்து கொள்வேன், அவரை விட்டு நான் வேறொரு தெய்வத்தை நான் ஆராதிக்க மாட்டேன், அவரை நான் கொன்று போட்டாலும் பரவாயில்லை. தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் சோதனை கடந்து வரும் பொழுது உங்கள் தெய்வ பக்தி எங்கே என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்கள் தெய்வ பக்தி குறையும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த வேத வாக்கியத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தெய்வ பக்தியை வளர்த்தி கொள்ளுங்கள். என் ஆண்டவர் எவ்வளவு சோதனைகள் நடுவிலேயும் என்னை நடத்தி செல்ல அவர் போதுமானவர். எந்த உபத்திரவத்தின் நடுவிலேயும் என்னை நடத்தி செல்ல அவர் போதுமானவர். நான் அவர் மேல நம்பிக்கையாக இருக்கிறேன். எவ்வளவேனும் அந்த நம்பிக்கையை நான் குறைக்க மாட்டேன் என்ற ஒரு தைரியத்தோடு கூட தேவ சமூகத்தில் நின்று என் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தெய்வ பக்தியை சற்றும் குறையாமல் காத்துக்கொள்வீர்களேனால் என் ஆண்டவர் சோதனையிலிருந்து விடுதலையாக ஒரு பெரிய வழியை உருவாக்குவார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே. இரண்டாவது, சோதனையிலிருந்து ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உபத்திரவத்திலிருந்து ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், உபத்திரவத்தின் பாடுகளிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், வேதம் சொல்கிறது தேவனுடைய வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவ வசனத்தை எப்படி காத்துக்கொள்வது? தேவ கிருபையை எப்படி காத்துக்கொள்வது? தேவ வசனத்தை எப்படி பற்றிக் கொள்வது? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. அப்ப இந்த வேத வசனத்தை முதலாவது வாசிக்க வேண்டும். வாசிங்க. இந்த வேத புத்தகத்தில் என்ன இருக்கு வாசிங்க. இன்னும் அநேகர் வேத புத்தகத்தை வாசிப்பதில்லை. ஷோகேஸில் ஒரு ஷோ பொருளாய் வைத்திருக்கிறார்கள், அல்லது தன்னுடைய மேஜையில் அல்லது தன்னுடைய டெஸ்கில் ஏதோ ஒரு பாதுகாப்புக்கு வைத்ததை போல வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் ஒருபடி மேலே போய் இரவு தூங்குகிற வேளைகளில் சொப்பனம் வராமல் இருப்பதற்காக தலையணைக்கு கீழே வைக்கிறவர்களும் உண்டு. வேத வசனம் தலையணைக்கு கீழே வைக்க வேண்டியது அல்ல, ஒரு ஷோகேஸில் வைக்க வேண்டியது அல்ல. தேவ ஜனமே, வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க வேண்டும்.
ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் வாசிக்க வேண்டும். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன, வாசிக்க வேண்டும். இரண்டாவது, கேட்க வேண்டும். கேட்க வேண்டுமானால் தேவனுடைய சபைக்கு போக வேண்டும். தேவ சபையிலே போய் ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள். தேவ மனுஷர்கள் தேவனுடைய ஊழியர்கள் தேவ சமூகத்தில் நின்று, பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார்கள், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் ஆமென் கேட்கிறார்கள். அந்த வசனத்தை கேட்க வேண்டும். அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நாம் கைக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். தேவ பிள்ளைகள் வசனத்திலே உறுதிப்படும்படியாக, தேவ பிள்ளைகள் வசனத்திலே உயரும்படியாக, தேவ பிள்ளைகள் வசனத்திலே நிலைநிற்கும்படியாக தேவ ஊழியர்கள் ஆமென் பாடுபட்டு ஆமென் மணிக்கணக்கில் காத்து கிடந்து, நாள் கணக்கில் காத்து கிடந்து தேவனிடத்தில் இருந்த வார்த்தைகளை கேட்டு, உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்டு அந்த தேவ சபைகளை பிரசங்கிக்கும் பொழுது, இது எனக்காக அனுப்பப்படுகிற வார்த்தை, இது என்னுடைய எனக்காக வர கர்த்தர் எனக்காக அனுப்பி இருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தை பெரியது, இந்த வார்த்தையினால எனக்கு விசுவாசம் உண்டு, இந்த வார்த்தையின் மேல் எனக்கு விசுவாசம் உண்டு, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும், இந்த வார்த்தை என்னை என் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும், இந்த வார்த்தை என்னை உயர்த்தும் என்று சொல்லி விசுவாசத்தோடு வார்த்தைகளை கிரகித்துக் கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். மூன்றாவது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டும். வாசிக்கணும். நான் வாசிக்கும் போது அதில் ஏதாவது சந்தேகங்கள், ஏதோ புரியாத போல உள்ள புதிர்கள் இருக்கும் என்று சொன்னால், தேவ சபையிலே போகும்போது தேவனுடைய ஊழியர்கள் பிரசங்கிப்பார்கள், அதை கேட்க வேண்டும். கர்த்தர் அங்கே விடையை தருவார். இதை கேட்டு வாசித்து மூன்றாவதாக அதை தியானிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் எதற்காக ஊழியர் இந்த வார்த்தையை சொன்னாரே, இந்த வசனத்துக்கு வேற அர்த்தம் இருக்கிறதா, இதற்குடைய காரியம் என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். ஏன் ஆதியாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திராகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய ரகசியம் என்ன? தேவ சமூகத்தில் தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இதனுடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லும் பொழுது அந்த வேத வசனத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். வெளிப்படுத்தல் 3:10 வாசிக்கிறோம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடியினாலே. தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வசனத்தை காத்து கொள்வதில்லை. பேசுவார்கள், நன்றாய் பேசுவார்கள், ஜீவிதத்தில் ஆ ஊ என்று சொல்லுவார்கள், ஆனால் வாழ்க்கையின் நடைமுறையிலே தேவ வசனமே கிடையாது. தேவ வசனத்தை விட்டு புறம்பே வாழுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தில் வந்து பக்தி வைராக்கியத்தை வெளிப்படுத்தி சாட்சி சொல்லுவார்கள். வெளியே போனா அந்த பக்தியும் இல்லை, வைராக்கியமும் இல்லை, வேத வசனமும் இல்லை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை, வசனத்தை விட்டு புறம்பான ஒரு ஜீவிதம். தேவஜனமே, தேவ வார்த்தையை, தேவ வசனத்தை நீ காத்து கொள்ளும் பொழுது, சோதனை வரும் பொழுது அந்த சோதனையிலிருந்து விடுதலை அடைய, அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய வழியை உருவாக்குகிறார். மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுகிற அன்றைக்கு ராத்திரி கெத்செமனே தோட்டத்தில் போய் கத்தரி கத்தரி அழ ஆரம்பிக்கிறார். அப்பொழுது சீஷர்களையும் அழைத்து கொண்டு போயிருந்தார். சீஷர்களுக்கு நல்ல தூக்கம், அவர்கள் தூங்கி விழ ஆரம்பித்தார்கள். அவர் வந்து எழுப்பி பார்க்கிறார். அப்பொழுது மத்தேயு 26:41 வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்படியானால் சோதனைக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரவு வேளைகளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்மை ஒரு கொடை போல காத்து கொள்ளுகிறது. ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தெரியுமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை,
இரவு நேரங்களில் தேவ சமூகத்தில் நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், பிசாசு வருகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான், நீ உன்னுடைய ஜீவிதத்தை காத்துக்கொள், உன் வாழ்க்கையை காத்துக்கொள் என்று சொல்லுவார். அப்பொழுது நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ள என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சக்திப்படுத்தும் ஆண்டவரே, என் ஜீவிதத்தை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது சோதனையிலிருந்து விடுதலை அடைய, சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வார். அதிகமாய் ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். எப்படி இரவு வேளை ஜெபிக்க முடியுமோ ஜெபியுங்கள், அதிகாலை ஜெபிக்க முடிந்தால் அதிகாலை ஜெபியுங்கள், உபவாசம் இருந்து ஜெபிக்க முடிந்தால் உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் சோதனையிலிருந்து உங்களை தப்பித்துக்கொள்ள கர்த்தர் வழிகளை செய்வார். அப்படியானால் சோதனை எல்லாருக்கும் உண்டு. அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள வழி இருக்கிறது, அந்த சோதனையினூடே வழி இருக்கிறது. பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேவ சமூகத்தில் இருந்து விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருங்கள், தேவ வசனத்தை காத்துக்கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அன்பின் ஆண்டவரே, சோதனையோடு கூட தப்பித்துக்கொள்ள ஒரு வழியும் உண்டாக்கி கொடுக்கிறீர் ஐயா, அதற்காக ஸ்தோத்திரம். தெய்வ பக்தி உள்ள ஜனமாய், தேவ வசனத்தை காத்துக்கொள்ளுகிற ஜனமாய், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜனமாய் இந்த ஜனம் காணப்பட, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஒரு பாக்கியத்தையும் தந்து என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று தகப்பனே உம்முடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறேன். என் மாறாதவர், மகத்துவம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சோதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.